Welcome once again to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். We want to lead you through this program to a better knowledge of God. தேவனை இன்னும் மேன்மையான விதத்திலே அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கொடுக்கிறோம். We are convinced that the only way to know God is through God's word in the Bible and through Jesus Christ whom the Bible reveals to us. தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி இந்த வேதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். One of the things that we read in the Bible about God is that although he allows Satan to exist and work, he still controls his activities. சாத்தானை இந்த உலகத்திலே இருப்பதற்கு அனுமதித்திருந்தாலும் கூட அவனுடைய கிரியைகளை எல்லாம் தேவன் கட்டுப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிவோம். Satan is pictured in the Bible like a roaring lion. சாத்தானை கர்ச்சிக்கிற சிங்கம் என்று வேதம் விவரிக்கிறது. There is a very well-known Christian book written 500-600 years ago called Pilgrim's Progress. மோட்ச பிரயாணம் என்கிறதான புகழ்பெற்ற புத்தகம் கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகள் முன்பாக எழுதப்பட்டது. It's a parable of the Christian life. அது கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு உவமையாக இருக்கிறது. And in that, in one scene, the author pictures the Christian walking through a narrow path. அந்த கிறிஸ்தியான் ஒரு குறுகலான பாதையிலே நடந்து கொண்டு போகிறான். To reach a narrow gate. ஒரு குறுகலான இடுக்கமான வாசலை அடைய முடியாய் போய் கொண்டிருக்கிறான். And as he approaches this gate, he finds two lions on either side of the road. அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரோட்டின் இரு பக்கங்களிலும் சிங்கம் காணப்படுகிறது. And he's wondering, how will he go past those lions to reach the gate? இப்பொழுது இந்த சிங்கத்தை தாண்டி நாம் அந்த இடுக்கமான வாசலுக்கு போக வேண்டுமே, எப்படி போவது என்று ஆச்சரியப்படுகிறான். Those lions are just waiting by the side of the road. அந்த ரோட்டின் இரு பக்கங்களிலும் இரண்டு சிங்கங்கள் அப்படியே கடிக்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறது. And then he saw, as he neared those lions, that both the lions were chained. அவன் அந்த சிங்கத்தின் அருகே போகும்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறான் இரண்டு சிங்கங்களும் சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்கிறது. And that the chains did not permit the lion to come into the road. அந்த சங்கிலிகள் அந்த சிங்கம் அந்த ரோட்டுக்குள்ளாக வராதவாறு அது இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது. The length of the chain was such that the lion could only come some distance away from the road, but not right up to the road. அந்த ரோட்டின் அருகாமை வரைக்கும் வர முடியுமே தவிர இந்த ரோட்டுக்குள்ளாக வர முடியாத அளவுக்கு அந்த சங்கிலிகள் இழுத்து கட்டப்பட்டிருக்கின்றன. So they were permitted to terrify Christians but not to touch them. ஆகவே கிறிஸ்தவர்களை பயமுறுத்துவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தொடுவதற்கு அனுமதி இல்லை. See, even the roar of a lion can frighten us if you have heard it in a zoo. ஒரு மிருகக்காட்சி சாலையிலே சிங்கம் கர்ச்சிக்கிறதை பார்த்தாலே நாம் பயந்து விடுவோம் அல்லவா? Even though you know that it is inside a cage. அது அந்த கூண்டுக்குள்ளாக இருக்கிறது என்பதை அறிந்தாலும் கூட நமக்கு பயமாகவே இருக்கும். Satan is like a roaring lion. சிங்கமும் சாத்தானும் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். He terrifies many people. அநேகரை அவன் பயமுறுத்துகிறான். And he terrifies many Christians. அநேக கிறிஸ்தவர்களையும் பயமுறுத்துகிறான். But Christians need to see that this lion has been chained by God. ஆனால் இந்த சிங்கமானது தேவனால் சங்கிலியாலே கட்டப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். If you stay on the narrow path, it cannot touch you. அந்த குறுகிய பாதையிலே நீங்கள் இருக்கும் வரை அந்த சிங்கம் உங்களை தொட முடியாது. It's when you stray off the narrow path into sin and go near him that the lion can devour you. அந்த குறுகலான பாதையை விட்டு வழி விலகி நீங்கள் பாவத்துக்குள்ளாக போகும்போது அந்த சிங்கமானது உங்களை விழுங்கிவிடும். And so the way that author described in that book of two lions on either side of the narrow way is very correct. ஆகவே இந்த ஆக்கியோன் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார், இந்த ரெண்டு சிங்கங்கள் அந்த குறுகலான பாதைக்கு இருபக்கம் இருக்கிறது என்பது அது மிகவும் சரியான ஒன்று. And the fact that they are chained is the glorious truth that we need to know. நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மகிமையான சத்தியம் என்ன தெரியுமா? அந்த இரண்டு சிங்கங்களும் சங்கிலியாலே கட்டப்பட்டிருக்கிறது. God controls all the circumstances in the world. உலகத்தில் நடக்கிற பல சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் கட்டுப்படுத்துகிறார். In 1 Timothy, 1 தீமோத்தேயுவிலே Paul's first letter to Timothy in chapter 6, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபம் 6ஆம் அதிகாரம், God is called in verse 15 the blessed sovereign. அங்கே நாம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் ஏக சக்கராதிபதி என்று பார்க்கிறோம். And that word or title of God is translated in another paraphrase as God is the blessed controller of all things. இந்த வாக்கியத்திலே இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், பாக்கியமான கட்டுப்படுத்துகிறவர் தான் தேவன் என்று. That is a wonderful title. இது அற்புதமான ஒரு பட்டம். God is the blessed controller of all things. எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்துகிற கர்த்தா என்று வாசிக்கிறோம்.
And when we see our God like that, இப்படி நம்முடைய தேவனை நாம் பார்க்கும் பொழுது, one who controls all people, all circumstances, devil, demons, everything, எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா மனிதர்களையும் எல்லா பிசாசுகளையும் கட்டுப்படுத்துகிறவராக நாம் தேவனை பார்க்கும் பொழுது, that is what brings great rest to our heart. அது நம்முடைய இருதயத்திலே பெரிய இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. When we know that he is in control. அவர்தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் என்று அறியும் பொழுது, that is what we mean when we speak about the sovereignty of God. தேவனுடைய அதிகார தன்மை என்று பேசும்பொழுது இதைத்தான் நாம் பார்க்கிறோம். His ability to control everything. அவருடைய எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை. Now we know that God is almighty. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம். He can wipe out the devil with one word if he wants. அவர் வேண்டுமானால் ஒரு வார்த்தையிலே பிசாசை அழித்து விட முடியும். In an earlier study we saw why God allows Satan to exist. சாத்தான் இருக்கும்படியா ஏன் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று இதற்கு முந்தின நிகழ்ச்சிகளிலே பார்த்தோம். It was only because of Satan that Paul could remain humble through getting a thorn in the flesh. சாத்தான் மூலமாக அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்ட நிமித்தமாய் பவுல் தாழ்மையாக இருக்க முடிந்தது. So God accomplished a good purpose through Satan. ஆகவே சாத்தான் மூலமாக நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் சாதிக்கிறார். And all the evil that he does sometimes turns people towards God. சாத்தான் செய்கிற அநேக தீமைகள் மூலமாக அநேக ஜனங்கள் தேவன் பக்கமாக திரும்புகிறார்கள். For example, sickness has turned so many people to God. உதாரணமாக வியாதி என்னும் காரியம் அநேகரை தேவன் பக்கமாக திருப்பி இருக்கிறது. Poverty and trials have turned many people to God. ஏழ்மையும் உபத்திரவங்களும் அநேகரை தேவன் பக்கமாக திருப்பி இருக்கிறது. So God has allowed the world to be a very uncomfortable place to live in so that people will turn to him. தம்மண்டை ஜனங்கள் திரும்பும்படியாக இந்த உலகமானது அசௌகரியம் நிறைந்த ஒரு உலகமாக தேவன் அமைத்திருக்கிறார். But we must see God as the blessed controller of all things. ஆனால் தேவன் சகலவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர் என்பதாக நாம் அவரை பார்க்க வேண்டும். When we pray to God, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது the most important requirement is faith. மிக முக்கியமான தேவை விசுவாசம். Because without faith we can get nothing from God. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. And in order for us to have faith, விசுவாசம் நாம் கொள்ளும்படியாக there are two truths about God that we must believe. தேவனை குறித்த இரண்டு சத்தியங்களை நாம் நம்ப வேண்டும். And both of them are seen in this word that Jesus used in Matthew chapter 6. அந்த இரண்டு காரியங்களுமே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு பயன்படுத்தின வாசகங்களிலே காணப்படுகிறது. In Matthew chapter 6 verse 9. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே Jesus was teaching his disciples to pray. தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறார். When you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது pray like this. இப்படி ஜெபியுங்கள். Before you say anything, நீங்கள் எதையும் சொல்வதற்கு முன்பதாக call God like this. நீங்கள் தேவனை இப்படி கூப்பிடுங்கள். Our Father who art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. Very important. மிகவும் முக்கியமானது. God, you are my personal father. தேவனே நீர் என்னுடைய தனிப்பட்ட அப்பா. That shows the fact that we believe he loves us. அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அது காண்பிக்கிறது. He cares for us. அவர் நமக்காய் கரிசனைப்படுகிறவர். நம்மளை விருப்பமுள்ளவர். He wants the very best for us. நமக்கு மேன்மையானது எதுவோ அதை அவர் விரும்புகிறார். He loves us more than all earthly fathers love their children. பூமிக்குரிய எந்த ஒரு தகப்பனும் தன் மகனை நேசிக்கிற நேசத்தை காட்டிலும் அதிக நேசம் உள்ளவராய் இருக்கிறார். And he plans the best for us. நமக்கென்று நல்ல காரியங்களை திட்டமிடுகிறார். If he withholds something from us, it is for our good. நமக்கு கொடுக்காமல் ஒரு சில காரியங்களை அவர் வைத்துக் கொண்டால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான். And he's always planning pleasant surprises for us like fathers plan for their children. சில சமயத்திலே பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு நல்ல காரியத்தை திட்டமிடுகிறது போல நம்முடைய தேவன் நம்மை அறியாமலேயே நல்ல காரியங்களை திட்டமிடுகிறார். But the second thing is, ஆனால் இரண்டாவது காரியம், to know that he is in heaven. அவர் பரமண்டலத்திலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Not an ordinary father. சாதாரண தகப்பன் அல்ல. Father who's in heaven. பரமண்டலங்களிலே இருக்கிற பிதா. Meaning that he controls everything in this universe, not only the earth but the whole universe. இந்த பூமியிலே மாத்திரமல்ல அண்ட சராசர முழுமையாய் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர் என்பது அர்த்தம். So these are the two truths that Jesus said you must think of before you start praying. ஆகவே ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த இரண்டு சத்தியங்களையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். You must remember that the one you are praying to is your father. நீங்கள் ஜெபிக்கிற அந்த நபர் உங்களுடைய தகப்பன் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Secondly, you must remember that the one you are praying to is God who is controlling everything from heaven. பரத்திலிருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர் தான் உங்களுடைய பிதா என்பதை நீங்கள் இரண்டாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். In other words, you remember two things. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் இரண்டு காரியங்களை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். You are praying to someone who loves you intensely. அதிகமாக உங்களை நேசிக்கிற ஒருவரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். And you are praying to one who can do anything and everything for you. எல்லாவற்றையும் எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். When you keep these two factors in mind, ஆகவே இந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் நினைவிலே வைக்கும் பொழுது you have faith. உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. Faith comes through knowing that this one I am praying to
loves me intensely. இந்த ஜெபிக்கிற இன்னார் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்கிற காரியத்தை அறியும் பொழுது விசுவாசம் வருகிறது. But that's not enough. அது போதுமானதல்ல. There are a lot of people who love me intensely who cannot help me because they don't have power. அநேகர் என்னை நேசிக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு வல்லமை இல்லாதபடியால் எனக்கு உதவி செய்ய முடியாது. And there are many people, for example, in the world who have a lot of power but who don't love me intensely. அதே சமயத்தில் உலகத்திலே வல்லமை படைத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் என்னை நேசிப்பதில்லை. But when I have someone who loves me intensely and also who has almighty power, ஆகவே ஒருவர் என்னை நேசிக்கவும் செய்கிறார், அதே சமயத்தில் அவருக்கு வல்லமையும் சர்வ வல்லமையும் இருக்கிறது என்றால், our Father who art in heaven, எங்கள் பிதாவே பரமண்டலங்களில் இருக்கிறவரே, then it is easy to have faith. அப்படியானால் விசுவாசம் கொள்ளுவது மிகவும் எளிது. In fact, it's difficult not to have faith. விசுவாசம் இல்லாமல் இருப்பதுதான் கஷ்டம். How can you not believe when somebody loves you and is almighty? சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறவர் உங்களை நேசிக்கிறார் என்பது எண்ணும்போது எப்படி விசுவாசம் இருக்க முடியும்? How can you have unbelief in such a situation? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி அவிசுவாசம் வர முடியும்? No, you don't have any unbelief when you know that you're talking to your Father who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அவிசுவாசம் இருக்க முடியாது. It's very often we don't think of these two aspects of God, and that's why we don't have faith. அடிக்கடி இந்த தேவனுடைய இரண்டு காரியங்களை நாம் பார்க்காதபடினாலே தான் விசுவாசம் கொள்ளுவது என்பது கஷ்டமாக இருக்கிறது. In future when you pray, ஆகவே வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது always think of these two things Jesus said. இயேசு சொன்ன இந்த இரண்டு காரியங்களை எப்பொழுதும் எண்ணி பாருங்கள். Our Father எங்கள் பிதாவே who art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிறவரே, Father who loves me, என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன், who lives in heaven and controls everything that happens on earth. பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர். Then we come to him with faith. அப்பொழுது நாம் அவரிடத்தில் விசுவாசத்தோடு வர முடியும். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே there was a king called Nebuchadnezzar. நேபுகத்நேச்சார் என்ற ஒரு ராஜா இருந்தார். You read about him in the book of Daniel. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவனை குறித்து வாசிக்கிறோம். And he was a very wicked worldly king who even tried to kill some of God's servants in a flaming fiery furnace. தேவனுடைய ஊழியர்களை அக்கினி சூளையிலே போட்டு கொல்ல முயற்சித்த ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜா. But when he discovered something about the true God through them, அவர்கள் மூலமாக உண்மையான தேவன் யார் என்பதை கண்டுபிடித்த பிறகு he changed his mind and began to respect this God. அவன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு இந்த தேவனை மதிக்க ஆரம்பித்தான். But he still did not respect him enough to submit his own life to him. தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் அளவுக்கு அவன் விசுவாசிக்கவில்லை, மதிக்கவில்லை. That's what you read in Daniel chapter 3. இதைத்தான் நாம் தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And then in Daniel chapter 4, தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே God humbled Nebuchadnezzar that he became mad. அவன் பைத்தியக்காரனாய் மாறுவரை தேவன் அவனை சிறுமைப்படுத்தி விட்டார். And he became so mad that he started eating grass on the field like cattle. மாடுகளைப் போல புல்லை தின்னக்கூடிய அளவுக்கு பைத்தியக்காரனாய் மாறிவிட்டான். And his nails began to grow long like the claws of birds. பறவைகளுடைய நகங்களைப் போல அவனுடைய நகங்கள் நீளமாக வளர ஆரம்பித்தது. He would sleep outside. அவன் பனியிலே வெளியிலே தான் படுத்து தூங்கினான். அவன் உண்மையாகவே பைத்தியமான மாறிவிட்டான். But because he was the king, people had to take care of him. ஆனால் அவன் ராஜாவாக ஒரு நாளில் இருந்தபடினாலே ஜனங்கள் அவனை பாதுகாக்க வேண்டியிருந்தது. God punished him for a certain period. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தேவன் அவனை தண்டித்தார். And once that period was over, அந்த காலகட்டம் முடிந்த பிறகு God allowed him to come back to his senses. மீண்டுமாய் அவனுடைய உணர்வுக்கு வரும்படியாய் தேவன் அனுமதித்தார். When he came back to his senses, அவன் தன்னுடைய உணர்வுக்கு வந்தபொழுது Daniel 4:34, தானியேல் 4:34, it says here, I praise the most high God who lives forever. என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னதமான தேவனை நான் துதிக்கிறேன் என்று சொல்கிறார். Daniel 4:34. தானியேல் 4:34. And then he makes a statement in verse 35, 35ஆம் வசனத்திலே அவன் ஒரு வாசகத்தை சொல்கிறான், which is one of the most complete and total statements about the control of God that is found anywhere in the Bible. வேதத்திலே எந்த இடத்திலும் காணப்படாத அளவுக்கு முழுமையாய் விவரித்து தேவனுடைய ஆளுகையை சித்தரிக்கிற ஒரு வசனம். See what it says. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். This is the testimony of a heathen king who does not have the Holy Spirit, who did not know Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு புறஜாதியான ஒரு ராஜா, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ராஜா, he has no Bible, அவனுக்கு வேதமும் இல்லை. but he learned something about the sovereignty of God. ஆனால் தேவனுடைய ஆளுகை தன்மையை குறித்து அவன் ஒன்றை அறிந்து கொண்டான். And it challenges us. அவன் நம்மை சவாலிடுகிறான். See what he says. அவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். முதலாவதாக, all the inhabitants of the earth are accounted as nothing. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். If you put a zero here, what is its value? இங்கே ஒரு சைஃபர் என்று போட்டால் அதனுடைய மதிப்பு என்ன? Zero. அது சைஃபர் தான். If you put one more zero, இன்னொரு சைஃபரை போட்டால் it is again zero. அதுவும் ஜீரோ தான். You put 25 zeros, 25 சைஃபர்களை போடுங்கள், it's still zero. அதனுடைய மதிப்பு Now in சைஃபர் the தான். world there are today 6 billion people. இன்றைக்கு உலகத்திலே
600 கோடி மக்கள் இருக்கிறார்கள். And all these 6,000 million zeros, if you put next to each other, its total value is zero. இந்த 600 கோடி ஜீரோவை நீங்கள் போட்டுக்கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய மதிப்பு சைஃபர் தான். That's what Nebuchadnezzar is saying. இங்கே அதைத்தான் நேபுகாத்நேச்சார் சொல்கிறார். All the inhabitants of the earth are all zeros. பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். The big kings, the presidents, the beggars are all zeros. பெரிய ராஜாக்கள், அதிபதிகள், பிச்சைக்காரர்கள் எல்லாரும் சேர்த்து வைத்து பார்த்தால் அவனுடைய மதிப்பு ஜீரோ. He was the greatest king of the greatest superpower in his day. He calls himself also a zero. அவனுடைய நாட்களில் இருந்த வல்லரசுக்கு அவன் ராஜாவாக இருந்தான், அவனையும் சேர்த்து தான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறான். How many of us Christians believe that? எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை நாம் நம்புகிறோம்? Many Christians are scared of influential people in the world. செல்வாக்குள்ள மக்களை பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறார்கள். And many Christians go and try to butter and please these worldly people in order to get their favor. அவருடைய நன்மதிப்பை பெறும்படியாக அவர்கள் போய் அவர்களிடத்திலே பாசாங்கு செய்கிறார்கள், அவர்களுக்கு சோப்பு போடுகிறார்கள். Can you imagine Jesus going trying to please and butter Herod or Pilate to get some favor from them? அவர்களிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெறும்படியாக, சாதகத்தை பெருகும்படியாக இயேசு போய் அவர்களிடத்திலே போய் அவர்களை சோப்பு போடுவாரா? There are people who try to please unconverted religious leaders. மனம் திரும்பாத மதம் சார்ந்த தலைவர்களை பிரியப்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். Can you imagine Jesus going and trying to please Annas or Caiaphas, the religious leaders of his time? இயேசுவின் நாட்களிலே வாழ்ந்த மதம் சார்ந்த தலைவர்களாகிய அன்னா, காய்பாவை இயேசு பிரியப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களா? Why do many Christian leaders run after these politicians and unconverted Christian leaders? ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் மனம் திரும்பாத கிறிஸ்தவ தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் போய் பிரியப்படுத்த பார்க்கிறார்கள்? They are afraid of them. ஏனென்றால் அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். They don't believe they are zero. அவர்கள் பூஜ்யம் என்று நம்புவதில்லை. They don't care for the beggar on the street because they know he is zero. ரோட்டிலே இருக்கக்கூடிய பிச்சைக்காரனை குறித்து கரிசனைப்படுவதில்லை, ஏனென்றால் அவன் பூஜ்யம் என்று அறிந்திருக்கிறார். But this man is a cabinet minister. ஆனால் இவரோ கேபினட் மந்திரி. This man is a bishop. இவர் ஒரு பிஷப். He is not a zero. அவர் பூஜ்யம் அல்ல. My dear brother, நர்மீன சகோதரனே, sister, சகோதரியே, go to Nebuchadnezzar and learn a lesson. நேபுகாத்நேச்சாரிடத்திலே போய் ஒரு பாடத்தை கற்றுக்கொள். Everybody is a zero. எல்லாருமே பூஜ்யம் தான். Religious leader, மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், kings, presidents, ராஜாக்கள், அதிகாரிகள், அதிபதிகள், zeros in God's eyes. தேவனுடைய கண்களில் அவர்கள் எல்லாரும் பூஜ்யம் தான். When we don't look at God, தேவனை நாம் பார்க்காது விட்டால், then these people look very big in our eyes. இவர்களை பார்க்கும்போது இவர்கள் பெரியவர்களாக இருப்பார்கள். That was the trouble with the 10 spies who went to the land of Canaan. கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க முடியாத 10 பேர் போனார்கள். அவளுடைய பிரச்சனை இதுதான். Read in Numbers chapter 13. நாம் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கலாம். They didn't look at God. அவர்கள் தேவனை பார்க்கவில்லை. They looked at these huge men. இந்த பெரிய மனிதர்களை, ராட்சதர்களை பார்த்தார்கள். We are like little grasshoppers. நாங்கள் அவர்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். But there were two of those spies called Joshua and Caleb. ஆனால் அதிலே இரண்டு வேறு வேவுகாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் பேர் யோசுவா, காலேப். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Numbers 14. என்னாகமம் 14ஆம் அதிகாரம். They looked at these giants. இந்த ராட்சதர்களை பார்க்கிறார்கள். But then they looked at God. தேவனையும் பார்க்கிறார்கள். They said these people are only food for us. இவர்கள் நமக்கு சாப்பாட்டை போலதான். See, two completely different attitudes. இரண்டு முற்றிலும் வித்தியாசமான மனப்பான்மை. It all depends on where we look. நாம் எதை பார்க்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. We are, as Christians, we don't shut our eyes to realities. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே, நாம் உண்மைக்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடிக்கொள்வதில்லை. There may be giants there. அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். If you look at only them, அவர்களை மட்டுமே பார்த்தால் we look like grasshoppers. நாம் வெட்டுக்கிளிகள் போலத்தான் இருக்கிறோம். But we open our eyes and we see those giants. நாம் கண்களை திறந்து அந்த ராட்சதர்களை பார்க்கிறோம். Then we look at God. தேவனையும் பார்க்கிறோம். Then those giants look like bread for us. அப்பொழுது இந்த ராட்சதர்கள் நமக்கு தீனியை போல Our இருக்கிறார்கள். whole attitude changes completely when we look at God after looking at that difficult person or the difficult circumstance. அந்த கடினமான நபரையோ கடினமான சூழ்நிலையோ பார்த்த பிறகு நாம் தேவனை பார்க்கும்போது நம்முடைய முழு மனப்பான்மையை மாறிவிடுகிறது. Then we don't seek to please men. அப்பொழுது நாம் மனிதர்களை பிரியப்படுத்த முற்பட மாட்டோம். Whether people are small zeros or big zeros, they are still zeros. மக்கள் சிறு பூஜ்ஜியமோ பெரிய பூஜ்ஜியமோ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தான். That's the first thing we need to learn. இதைதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாக இருக்கிறது. All the inhabitants of the earth are zero. பூமியின் குடிகள் எல்லாம் பூஜ்ஜியம் தான். The big people, small people. பெரியவர்களும் Big சிறியவர்களும். zeros and small zeros. பெரிய பூஜ்ஜியம் சிறிய பூஜ்ஜியம். Then the next thing is, அடுத்த காரியம், Nebuchadnezzar says he does according to his will in the host of heaven. வானத்தின் சேனைகளின் மத்தியிலே தேவன் தம்முடைய சித்தத்தை செய்கிறார் என்று நேபுகாத்நேச்சார் சொல்கிறான். He only knew about the angels in heaven. வானத்தில் உள்ள தூதர்களை பற்றி தான் அவன் அறிந்திருந்தான். But we know that in those heavenlies also dwell the demons. அந்த வானங்களிலே பிசாசுகளும் இருக்கிறது என்பதை நாம் So we அறிந்திருக்கிறோம். can apply to everything that goes on in the heavenlies. ஆகவே வானங்கள் மண்டலங்களிலே இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நாம் இதை பொருத்தலாம். God is the one who controls
whatever demons and Satan do. பிசாசுகளும் சாத்தான்களும் செய்கிற காரியங்களை தேவன் தான் கட்டுப்படுத்துகிறார். He will not allow them to tempt you or try you beyond your ability. உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி அந்த பிசாசுகளும் சாத்தான்களும் சோதிப்பதற்கு அனுமதிக்கவே மாட்டார். Satan may want to harm me in 101 ways. 101 வழிகளிலே எனக்கு தீமை செய்ய சாத்தான் விரும்பலாம். But God will restrain him that nothing will come to me which is too much for me to bear. எனக்கு தாங்க முடியாத காரியம் வருவதற்கு முன்பதாகவே தேவன் தடுத்து நிறுத்தி விடுகிறார். Because he does according to his will in the host of heaven. ஏனென்றால் வானத்தின் சேனையிலே அவர் தம்முடைய சித்தத்தின்படியாய் செய்கிறார். When people say, oh, this is too much for me to bear. ஐயோ இது என்னால தாங்கவே முடியலங்க என்று சொல்லும்போது, when people say, oh, the devil is harassing me, troubling me here and there. ஐயோ இங்கு மங்குமாய் பிசாசனை தொந்தரவு செய்கிறான் என்று சொல்லும்போது, they need to go to Nebuchadnezzar and learn something. அவர்கள் நேபுகாத்நேச்சாரிடத்திலே சென்று ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். That God is the one who controls everything that goes on in the host of heaven. வானத்தின் சேனையிலே நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் தான் கட்டுப்படுத்துகிறார். And he also does according to his will among all the inhabitants of the earth. பூமியின் குடிகள் மத்தியிலேயும் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறார் என்று பார்க்கிறோம். Among every single person who lives on the face of the earth. பூமியின் பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலும் God fulfills his will. தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். As far as his children are concerned. அவருடைய பிள்ளைகளை பொறுத்த வரையில் we need not be afraid of anybody. நாம் யாரை குறித்தும் பயப்பட தேவையில்லை. Demons or human beings. பிசாசுகளை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, மனிதர்களை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. And it says further, மீண்டுமாய் பார்க்கிறோம், no one can stop his hand or hold him off or say, what are you doing? அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று பார்க்கிறோம். That means when God stretches out his hand to do something on our behalf, நம் சார்பாக தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி ஒன்றை செய்ய அவர் முயற்சிக்கும் பொழுது, nobody can push his hand away. யாருமே அவருடைய கையை தடுத்து நிறுத்த முடியாது. Impossible. கூடாத காரியம். This is one of the most total statements about the sovereignty of God in the whole Bible. தேவனுடைய ஆளுகை தன்மையை குறித்து முழுவதுமாய் விவரிக்கிற ஒரே வசனம் இதுதான் முழு வேதாகமத்திலே. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? You take the example of Joseph, for example. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். See how his 10 brothers who were jealous of him tried to get rid of him. அவனுடைய 10 சகோதரர்கள் அவன் மீது பொறாமைப்பட்டு அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். 17 years old they wanted to kill him. அவன் 17 வயதாக இருக்கும்போது அவனை கொல்ல அவர்கள் முயற்சித்தார்கள். Because his own brothers were jealous of him. ஏனென்றால் அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். Jealousy is something that many religious people have against godly people. அநேக மதம் சார்ந்த மக்களுக்கு தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது பொறாமை இருக்கிறது. Cain was a religious person, he was jealous of godly Abel. மதம் சார்ந்த மனிதனைப் போல இருக்கிற காயின் தேவ பக்தியுள்ள மனிதனாகிய ஆபேலை பார்த்து பொறாமைப்பட்டான். Joseph's brothers were jealous of him. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். Saul was jealous of David. சவுல் தாவீதை பார்த்து பொறாமைப்பட்டான். The false prophets were jealous of Jeremiah. பொய் தீர்க்கதரிசிகள் எரேமியாவை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். The Pharisees were jealous of Jesus. பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். And many preachers were jealous of the apostle Paul. அநேக பிரசங்கியார்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். That's why they were happy when Paul was in prison. ஆகவே தான் பவுல் சிறையில் அடைக்கப்படும் பொழுது அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக they could show off their preaching abilities. அவர்கள் தங்களுடைய திறமையை இப்போது காண்பிக்கலாம் என்று எண்ணினார்கள். 2000 years of church history. சபை சரித்திரத்தின் 2000 ஆண்டுகள் முழுவதுமாக jealousy is the characteristic of religious people. மதம் சார்ந்த மக்களுடைய குணாதிசயமே பொறாமைதான். They are followers of Cain. அவர்கள் காயினை பின்பற்றுகிறார்கள். They are jealous of godly people. தேவ பக்தியுள்ள மக்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். So what? அதனால என்ன? God is on the side of his people. தம்முடைய ஜனங்கள் சார்பிலே தான் தேவன் இருக்கிறார். And they could not do anything to Joseph, his brothers. யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. God's purpose for Joseph was fulfilled. தேவன் அவன் யோசேப்பின் மீது வைத்திருந்த நோக்கம் நிறைவேறியது. False accusers like Potiphar's wife also could not do anything to Joseph. பொய்யாய் குற்றம் சாட்டுகிற போத்திபாருடைய மனைவி கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. That is another thing that God's servants have faced, false accusations. தேவ ஜனங்கள் சந்திக்கிற இன்னொரு காரியம் பொய் குற்றச்சாட்டு. But even there, அங்கேயும் கூட nobody can harm a servant of God. எந்த ஒரு மனிதனும் தேவ மனிதனை தீங்கு செய்ய முடியாது. Romans 8:28 says God makes everything work together for good to those who love him. அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடக்க செய்வார் என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோம். In the book of Esther, எஸ்தரின் புத்தகத்திலே we find out God protected Mordecai from Haman who tried to kill him. அவனை கொலை செய்ய முயற்சி செய்த ஆமானிடத்திலிருந்து மொர்தெகாயை எப்படி பாதுகாத்தார் And how God turned the tables and made Haman hang on the gallows he made for Mordecai. அங்கே ஆமான் தயார் செய்த மொர்தெகாய்க்காக தயார் செய்த அந்த தூக்குமடையை ஆமானுக்கு என்று தேவன் அப்படியே மாற்றி விட்டார். This is a picture of how God turns the tables on Satan again and again and again. மீண்டும் மீண்டுமாய் சாத்தான் பக்கமாக இந்த பந்தியை மாற்றி விடுகிறதை நாம் வாசிக்கிறோம். God controls everything. தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். So we can pray, கட்டுப்படுத்துகிறார். our Father who art in heaven. ஆகவே
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் that ஜெபிக்க gives us முடியும். tremendous faith to pray about every situation that we face on earth. நாம் பூமியிலே சந்திக்கிற எந்த சூழ்நிலையிலேயும் நாம் ஜெபிக்கும்படியாய் நமக்கு விசுவாசத்தை தருகிறது. Now I want to speak to you personally. இப்பொழுது உன்னிடத்திலே தனிப்பட்ட Are விதத்தில் பேச you விரும்புகிறேன். facing a situation in your life which is difficult? கஷ்டமான ஒரு சூழ்நிலையை இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? Say what Nebuchadnezzar said here. நேபுகாத்நேச்சார் இங்கே சொன்ன காரியத்தை சொல். And you pray right now இப்போது நீ ஜெபிக்கலாம். and say, my Father, என் தகப்பனே, you are in heaven. நீர் பரலோகத்திலே You இருக்கிறீர். love me. நீர் என்னை You are நேசிக்கிறீர். the blessed controller of everything. நீர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், I want you கட்டுப்படுத்துகிறவர். to work on my behalf. ஆண்டவரே, நீர் என் சார்பாக வேலை செய்யும் Glorify your name in this situation. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை Turn the மகிமைப்படுத்துகிறேன். tables on Satan. ஆண்டவரே, சாத்தான் பக்கமா இந்த முழு காரியத்தை மாற்றி போடும். Trust him. அவரை நம்புங்கள். Don't look at the circumstances of the people. சூழ்நிலையோ ஜனங்களையோ பார்க்க வேண்டாம். Look at your Father in heaven. பரத்தில் இருக்கிற உன்னுடைய தகப்பனை He பார். will do miracles for you. அவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். Trust him. அவரை நம்புங்கள். Test him out. You'll find it's true. சோதித்து பாருங்கள் இது உண்மையா இல்லையா என்று. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.